நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆக்சுவலி நம்ம கேட்கறத அப்படியே கடவுள் கொடுத்துருவாரு. ஆனா அது கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சில டைம் இல்ல, நிறைய டைம் ஆயிடும். இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு காடுல 3 மரம், பெரிய மரம், அதுவும் பிரான்ச்லாம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உலக்க மாதிரி, ஆனா நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம். அது மெச்சூர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த 3 மரமும் என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்குதுங்களாம். ஒரு மரம் சொல்லுதான், நான் ராஜா, மந்திரி, படை இதெல்லாம் போற படகாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த மரம் சொல்லுதான், நான் ராணி வச்சிருக்கிற வைரம், வைடூரியம், அந்த ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் அதெல்லாம் வைக்கிற ஒரு செஸ்ட், ட்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான். 3வது மரம் சொல்லுதான், இதெல்லாம் என்ன உங்க ஆசை, நான் ஃபியூச்சர், ராஜாங்கத்தோட ஃபியூச்சர், அரசகுமாரர், பிரின்ஸ் பிறந்து படுக்கிற தொட்டிலா நான் ஆக போறேன் அப்படின்னு 3ம் அதோட மேனிஃபெஸ்டேஷனை சொல்லுதான். அன்னைக்கு சாயந்தரமே ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் பார்த்துட்டு, டே என்ன மரண்டா இது 3ம், ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம விறகுக்கு ஆளாச்சுன்னு சொல்லிட்டு 3 மரத்தையும் வெட்டி சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பையனோட வைஃப், அப்பதான் கல்யாணம் ஆகி அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. பிறக்க போற குழந்தைக்கு எனக்கு இந்த மரத்துல ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உட்கட்டரோட வைஃப் இப்ப மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு நாளா ஒரு பீரோ கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ என்னோட வீட்டுல இருந்து போட்ட நகை, கொஞ்சம் நகை, இந்த புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க பண்ணவே இல்லைன்னு சண்டை போட. Download ShareChat.